அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு காலையில் சட்டன்னு சம்பல் செய்யக்கூடிய சம்பல் தூள் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். அதுக்காக நான் செத்தல் மிளகாய் 250 கிராமும் ஒரு 5 நட்டு கருவேப்பிலையும் எடுத்து உதிர்த்து வச்சுருக்கிறேன். இப்போ வறுக்கப்புறம் பாத்திரத்தை சூடாக்கி அந்த ஈரங்காயிரக்காண்டி சூடாக்கினான். இப்போ அந்த செத்தல் மிளகாயையும் கருவேப்பிலையும் இதுக்குள்ளே சேர்க்குறேன். எனக்கு இது பாத்திரத்துக்கு 250 கிராம் வறுக்க கஷ்டம்னுடைய நான் பாத்திரத்தை மாற்றிட்டேன். அதுக்குள்ளே நான் இப்போ உப்பும் சேர்த்துனேன். அது வீடியோ மிஸ் பண்ணப்பட்டுது. 250 கிராம் செத்தல தேவையான உப்பு சேர்த்துனேன். அடுத்ததாக இதுக்கு இப்போ தேங்காய் எண்ணெய் விட்டு தான் வறுக்க போகிறோம். இப்போ கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயும் கிட்டத்தட்ட 2 தேக்கரண்டி அளவு தேங்காய் எண்ணெய் இதுக்குள்ளே சேர்த்துருக்குறேன். சேர்த்து ஒரு 10 நிமிஷம் சிம்மில் விட்டு வறுக்கணும். தொடர்ந்தா கிளறி விட்டுட்டு இருக்கணும், இல்லாட்டி அடி பிடிச்சிடும். என்பதுக்காக இப்படி கிளறி விட்டுட்டு இருங்க. தொடர்ந்து அதில் வாசனை வரும். 10 நிமிஷம் ஆகிட்டேன்னா சிம்மில் விட்டு 10 நிமிஷம் ஆகிட்டேன்னா அடுப்பு ஆஃப் பண்ணலாம். இப்போ நான் 10 நிமிஷம் ஆகிட்டு நான் இனிமேல் அடுப்பு ஆஃப் பண்ண போகிறேன். இப்போ அதே சூட்டோடையே இந்த சின்ன கிரைண்டர் கப்புக்குள்ளே தண்ணி விடாமல் இருக்கிற சின்ன கிரைண்டர் கப்புக்குள்ளே போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ அரைச்சிட்டு நான் ஒரு ட்ரேயில் எழுத்துக்கள் இல்லாத பேப்பர் ஒன்று போட்டு அதுக்குள்ளே பாருங்கள் அரைச்சது அதுக்குள்ளே சேர்க்குறேன். இப்போ சூப்பரான சம்பல் தூள் எங்களுக்கு தயார். நீங்களும் இருக்க ட்ரை பண்ணி பாருங்க.